காலை ஜெபத்துக்கு மாத்திரம் பிசாசு நம்ம எப்படியாவது தடை செய்வான். ஏதாவது ஒரு விதத்துல நம்மை தடை செய்வான், பலவீனப்படுத்துவான். சொல்ல போனால் என்னையும் அப்படி அவன் தாக்கி இருக்கிறான். ஆகவே ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம், இதனால நல்ல கையை வைத்து ஆண்டு சபை கேட்போம், ஆண்டவரே அந்த சாத்தானை உம்முடைய நாமத்துல கடிந்து நாங்கள் கட்டுகிறோம். எங்களுக்கு விரோதமாக காலையிலே நாங்கள் எழும்பி உம்மை தேட விடாதபடிக்கு, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு தடை செய்கிற அந்த பொல்லாத சாத்தானை உம்முடைய நாமத்துல நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு நீ ஜெயத்தை தர வேண்டும், நீ விடுதலையை தர வேண்டும். காலையில எழும்பி உம்முடைய பாதத்தில் எனக்கு காத்திருந்து புதிய கிருபையை வேண்டி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய புதிய கிருபையை உம்மிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தை கெடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ வேண்டும் என்று விரும்புறீங்க? அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் காலையில கர்த்தருடைய கிருபைக்காக காத்திருக்க போறீங்க?